காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட பவரை தெரிஞ்சுக்காம 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு எரிச்சலா இருக்கு. அப்படி என்னதுன்னு கேக்குறீங்களா? கோபு பாபுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல கோபு தன்னோட 21 வயசுல ஒரு முடிவு எடுக்கிறாரு. வருஷத்துக்கு 25,000 ரூபாய் 13% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு 10 வருஷம் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 60வது வயசுல அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்போ 2 கோடியே 3 லட்சமா வளர்ந்துருக்கு. இதே டைம்ல பாபு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம 10 வருஷத்தை சும்மாவே என்ன மாதிரி வேஸ்ட் பண்ணிருக்காரு. 30 வயசுக்கு அப்புறம் சரி இனிமேலாவது நம்ம ஏதாவது சேவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி நீ என்னடா 25,000 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற, நான் வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்டா அப்படின்ட்டு அக்ரெசிவா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. 60,000 ரூபாவா 31 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 60 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாரு. 60 வயசுல அதை எடுத்துக்கலான்ட்டு முடிவு பண்றாரு. அப்போ அவரோட கார்பஸை செக் பண்ணும்போது 1,98,00,000 அவரோட அக்கௌண்ட்ல இருக்கு. கோபுவோட பாபு 5 லட்சம் ரூபாய் கம்மியா தான் ரிட்டர்ன்ஸ் பாத்துருக்காரு. அது எப்படி வருஷத்துக்கு 25,000 ரூபாய் போட்டு 10 வருஷத்துல மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை சும்மா விட்டுட்ட கோபுக்கு 2 கோடி ரூபாய் வந்திருக்கும். டிசிப்ளின்டா 30 வருஷத்துக்கு 60,000 இன்வெஸ்ட் பண்ண பாபுக்கு 5 லட்சம் ரூபாய் எப்படி கம்மியா வந்திருக்கு அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. இதுல பாபுக்கு தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இங்கதான் நம்ம காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஞாபகப்படுத்திக்கணும். இன்னமும் நீங்க யாரும் நம்பியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நான் இந்த வீடியோல ஆட் பண்றேன். ரிவ்யூ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க. இமீடியட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட பவரை தெரிஞ்சுக்காம 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு எரிச்சலா இருக்கு. அப்படி என்னதுன்னு கேக்குறீங்களா? கோபு பாபுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல கோபு தன்னோட 21 வயசுல ஒரு முடிவு எடுக்கிறாரு. வருஷத்துக்கு 25,000 ரூபாய் 13% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு 10 வருஷம் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 60வது வயசுல அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்போ 2 கோடியே 3 லட்சமா வளர்ந்துருக்கு. இதே டைம்ல பாபு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம 10 வருஷத்தை சும்மாவே என்ன மாதிரி வேஸ்ட் பண்ணிருக்காரு. 30 வயசுக்கு அப்புறம் சரி இனிமேலாவது நம்ம ஏதாவது சேவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி நீ என்னடா 25,000 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற, நான் வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்டா அப்படின்ட்டு அக்ரெசிவா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. 60,000 ரூபாவா 31 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 60 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாரு. 60 வயசுல அதை எடுத்துக்கலான்ட்டு முடிவு பண்றாரு. அப்போ அவரோட கார்பஸை செக் பண்ணும்போது 1,98,00,000 அவரோட அக்கௌண்ட்ல இருக்கு. கோபுவோட பாபு 5 லட்சம் ரூபாய் கம்மியா தான் ரிட்டர்ன்ஸ் பாத்துருக்காரு. அது எப்படி வருஷத்துக்கு 25,000 ரூபாய் போட்டு 10 வருஷத்துல மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை சும்மா விட்டுட்ட கோபுக்கு 2 கோடி ரூபாய் வந்திருக்கும். டிசிப்ளின்டா 30 வருஷத்துக்கு 60,000 இன்வெஸ்ட் பண்ண பாபுக்கு 5 லட்சம் ரூபாய் எப்படி கம்மியா வந்திருக்கு அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. இதுல பாபுக்கு தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இங்கதான் நம்ம காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஞாபகப்படுத்திக்கணும். இன்னமும் நீங்க யாரும் நம்பியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நான் இந்த வீடியோல ஆட் பண்றேன். ரிவ்யூ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க. இமீடியட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.